நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன்கள் காசிம் அப்துல்லா சிறுவயதில் மரணமடைந்தபோது மக்காவின் குரைஷ் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்து, இவருக்கு ஆண் வாரிசு இல்லை, இவரின் வம்சம் முடிந்துவிட்டது, இவர் சந்ததியற்றவர், அப்தர் என்று அவமதித்தனர். அப்போது அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இந்த சூறாவை இறக்கினான். அது நபி அவர்களின் மனதை உறுதிப்படுத்தியது. இன்னா அஅதைனாக்கர் கௌசர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கௌசர் என்னும் நீர்க்கடாகத்தை வழங்கினான். இது எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. நபி அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தான நமக்கும் இது ஒரு அருளாகும். ஃபஸல்லி லி ரப்பிக்க ஒன்ஹர், எனவே உமது இறைவனுக்கு தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. இன்ன ஷானியக்க உவல் அப்தர், நிச்சயமாக உம்முடைய பகைவன்தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபியவர்களின் ஆண் பிள்ளைகள் இறந்துவிட்டதால் அவர் பெயர் அழிந்துவிடும் என்று காஃபிர்கள் நினைத்தனர். ஆனால் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் உலகம் முழுவதும் உயர்ந்துள்ளது. ஆனால் அவமதித்தவர்கள் வரலாற்றில் மறைந்துவிட்டார்கள்.